மகிஷியானவள் மணிகண்டன் இருக்கும் இடத்தை அடைந்து மணிகண்டனை கண்டாள். மணிகண்டனை கண்டதும் நகைக்கத் தொடங்கினாள். அதாவது ஒரு சிறு பாலகன் என்னை கொள்வதா என்று எண்ணத் தொடங்கினாள். பாலகனே, நீ என்ன கொள்வதா? உனக்கு இவர்கள் அளிக்கும் நம்பிக்கையால் உனது வாழ்நாளை நீ அழித்துக் கொள்ளாதே என்றும், இல்லையேல் உனது உயிரை என் கரங்களால் மாய்த்து கொள்ளாதே, இங்கிருந்து புறப்பட்டு செல், இல்லையேல் என் கரங்களால் இன்று உனது உயிரானது காலனின் கையில் பிரித்து கொடுக்கப்படும் என்று கர்ஜித்தாள். ரிஷியின் கோபமான பேச்சுகளை கேட்ட மணிகண்டனோ எவ்விதமான சொற்களையும் உரைக்காமல் புன்னகையுடன் மட்டுமே காணப்பட்டார். தனது பிறவியின் நோக்கத்தை தன் கண் முன்னால் கண்ட பின் அவர் அனைத்தும் உணர்ந்து கொண்டார். மணிகண்டன் புன்னகையை கண்டதும் மகிஷியின் கோபம் எல்லைக்கு உட்படாமல் அதிகரிக்க தொடங்கியது. அவள் மிகுந்த ஆவேசத்துடன், இன்றுடன் உனது வாழ்வு முடிவுக்கு வரப்போகிறது என்று உரைத்து அசுரர்களின் அனைத்து சேனைகளையும் தனது மாய சக்திகளால் தோன்ற செய்தாள். அசுர சேனைகளை கண்டதும் தேவேந்திரனும் தேவர்கள் கொண்ட படைகளை தயார் நிலையில் இருக்க ஆணை பிறப்பித்தார். தேவர்கள் அனைவரும் போருக்கு தயாரான நிலையில் நின்று கொண்டிருந்தனர். தேவர்கள் மட்டுமின்றி பூதகணங்களும் போருக்கு தயாரான நிலையில் இருந்தனர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தமானது தொடங்க ஆரம்பித்தது. மகிஷியின் அசுர கூட்டமானது மிகுந்த ஆவேசத்துடன் அசுரத்தனமாய் தாக்கத் தொடங்கியது. தேவர்கள் படையும் பூதகணங்களும் இணைந்து அசுரர்களின் கூட்டத்தை எதிர்க்க தொடங்கி மணிகண்டனிற்கு மிகுந்த ஆதரவுடன் செயல்பட தொடங்கினர். ஆயிரக்கணக்கான அசுர வீரர்களை மணிகண்டனுடன் இருந்த தேவ மற்றும் பூதகணங்கள் இணைந்து அவர்களை அழித்தபடி முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருந்தனர். மகிஷியின் அசுர படையானது காலம் கடக்க கடக்க அசுர வீரர்களின் எண்ணிக்கையையும் குறைந்து கொண்டே போக தொடங்கியது. மகிஷியை நோக்கி மணிகண்டன் தனது பானங்களை எய்தி கொண்டே இருந்தார். இவருடைய பானங்களுக்கு பதிலளிக்க இயலாத வகையில் மகிஷியின் செயல்பாடுகள் யாவும் அமைந்த வண்ணம் இருந்தன. ஏனெனில் வில் எய்தும் கலையில் வல்லவராயிற்று அல்லவா மணிகண்டன். மணிகண்டன் பானங்களை எய்த வேகத்திற்கும் பானங்கள் மகிழ்ச்சியை அடைந்த வேகத்திற்கும் அடுத்து என்ன செய்வது என்று சிந்திப்பதற்கு கூட நேரமில்லாமல் இருந்தாள் மகிஷி. இருப்பினும் அவள் தன்னிடம் கொண்ட சக்திகளை கொண்டு தனக்கான ஆயுதங்களை உருவாக்கி மணிகண்டனை தாக்க தொடங்கினாள். மகிஷியின் அனைத்து விதமான அஸ்திர தாக்குதல்கள் மற்றும் தந்திரங்கள் என அனைத்தையும் மணிகண்டன் வென்று அவள் தந்திரங்கள் மற்றும் மாய சக்திகள் எதையும் எவரையும் பாதிக்காத வண்ணம் தடுத்து நிறுத்தினார். அதே